அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய உதவியினால் அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட பேர் அன்பின் காரணமாக, இரக்கத்தின் காரணமாக ரமலானை நாம் அடைந்து ரமலானில் அதிகமான நாட்களை கழித்து ரமலான் முடியக்கூடிய தருவாயில் அல்லது ரமலான் நம்மை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா எங்கள் மீது கொண்ட பேர் அன்பின் காரணமாக, இரக்கத்தின் காரணமாக நாம் செய்யக்கூடிய பாவங்கள், நாம் செய்யக்கூடிய தவறுகள், நாம் செய்யக்கூடிய குற்றங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படியான மாதத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு விதியாக்கி இந்த ரமலான் மூலமாக பாவங்கள் மன்னிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் தருகின்றான். எனவே யாரெல்லாம் இந்த ரமலானை சரியாக பயன்படுத்தினார்களோ, பகல் நேரத்தில் யாரெல்லாம் முன்பிடித்து நபியவர்கள் காட்டிய வழியின் பிரகாரம் தன்னை அமைத்துக் கொண்டார்களோ, அதே போன்று இரவு காலங்களில் இரா பொழுதுகளில் நின்று வணங்கி நபியவர்கள் காட்டிய வழியில் தொழுதார்களோ, நிச்சயமாக அவர்களுடைய அனைத்து பாவங்களை மன்னிப்பதற்கு சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடிய, நமது தவறுகளை அல்லாஹ்விடத்தில் முன்வைத்து, நமது முறைப்பாடுகளை அல்லாஹ்விடத்தில் முன்வைத்து, யா அல்லாஹ் நான் செய்த பாவத்தை மன்னித்து விடு என்று கெஞ்சி அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும். நபியவர்களை பொறுத்தவரை ஹதீஸில் நாங்கள் பார்த்தால் ஒவ்வொரு நாளும் 70 தடவை அல்லது ஒவ்வொரு நாளும் 100 தடவை நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்திருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 தடவை அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் எவ்வளவு தடவை இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும்? எந்த பாவம் செய்யாத, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நிறைய இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் அதை விட அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொரு நாளும் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வத்தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பரிசுத்தமான நிலையில், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இறையச்சத்தோடு என்ன செய்யுங்கள், இஹ்லாஸோடு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தௌபாக்களை முன்வையுங்கள், அல்லாஹ்விடத்தில் தௌபாக்களை கேளுங்கள் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா குர்ஆன் மூலமாக நமது சிந்தனைக்கு முன்வைக்கின்றான். எனவே இந்த அடிப்படையில் நாம் அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்யக்கூடிய நேரத்தில், நமது தவறுகளை முன்வைக்கக்கூடிய நேரத்தில் மன தூய்மை இருக்க வேண்டும், இஹ்லாஸ் இருக்க வேண்டும், இறையச்சம் இருக்க வேண்டும். இதற்கு மேல் நான் பாவம் செய்ய மாட்டேன், தவறு செய்ய மாட்டேன், குற்றங்கள் புரிய மாட்டேன் என்ற நிலைப்பாட்டோடு நாங்கள் தௌபாவில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நமது தௌபாக்களை ஏற்றுக்கொள்வான். நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், ரமலானில் மட்டும்தான் தௌபா செய்ய வேண்டும், அதிலும் கடைசி 27ஆம் நாளில் மட்டும்தான் தௌபா செய்ய வேண்டும், அன்று மட்டும்தான் பள்ளிக்கு செல்ல வேண்டும், அன்று மட்டும் பள்ளிக்கு சென்று அங்கு கூட்டாக இருந்து தௌபா செய்ய வேண்டும் என்ற ஒரு தவறான நிலையை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, தௌபா என்பது உடனுக்குடன் செய்ய வேண்டிய ஒன்று என்பதைத்தான் இந்த மேற் சுட்டி காட்டிய ஹதீஸின் மூலமாக நாங்கள் விளங்கலாம். பொதுவாக நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் எவ்வளவு தான் தவறு செய்தாலும், ஒரு மனிதன் எவ்வளவு தான் பாவங்கள் செய்தாலும் அந்த தவறுகளை, பாவங்களை மன்னிப்பதற்கு ரப்பு தயாராக இருக்கின்றான். நாம் தான் பாவத்தை செய்துவிட்டு யோசித்துக் கொண்டிருக்கின்றோம், சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா, படைத்த இறைவன் என்னை மன்னிப்பானா என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக எவ்வளவு பாவம் செய்தாலும் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில செய்திகளை சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு மனிதன் பூமி நிறைய பாவம் செய்து கொண்டு யா ரப்பு, எனது இறைவனே என்று முன் வருவான் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த அடியாருடைய பாவத்தை மன்னிப்பதற்கு படைத்த இறைவன் தயாராக இருக்கின்றான். அதே போன்று ஒரு மனிதன் வானம் நிறைய பாவங்களை செய்து கொண்டு ரப்பிடத்தில் யா ரப்பு, யா இறைவா என்று அல்லாஹ்விடத்தில் முன் வருவான் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான் என்ற ஹதீஸை நாங்கள் படிக்கிறோம் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரியவர்களே, பாவத்தை மனிதன் என்ற அடிப்படையில், பாவம் என்பது திடீரென்று யதார்த்தமாக நாம் செய்யக்கூடிய ஒன்று. யாரும் திட்டமிட்டு பாவம் செய்வது கிடையாது. ஆக திடீரென்று பாவம் நடக்கின்றதா, உடனே அதற்கான பரிகாரத்தை தேடக்கூடிய ஒரு அமைப்பை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். உடனே ஒரு நன்மைகளை செய்து அல்லாஹ்விடத்தில் இரு கரம் ஏந்தி, யா அல்லாஹ் நான் இந்த தவறை செய்து விட்டேன் யா அல்லாஹ், இந்த பாவத்தை செய்து விட்டேன் யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு என்று கையேந்தக்கூடிய நிலைப்பாட்டை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனி இஸ்ராயில் காலத்தில் நடந்த ஒரு சரித்திரத்தை சம்பவத்தை நமது சிந்தனைக்கு முன்வைக்கின்றார்கள். எப்படிப்பட்ட சம்பவம் என்று சொன்னால், ஒரு மனிதன் வாழ்க்கை முழுவதும் பாவம் செய்து கொண்டே இருக்கின்றான். பாவம் செய்வதை அவன் சுய தொழிலாக அமைத்துக் கொண்டிருக்கின்றான். கடைசி கட்டத்தில் பயம் வருகின்றது அவனுக்கு. நான் மரணிக்கப் போகின்றேன், நான் மௌத்தாக போகின்றேன். மௌத்தானால் இறைவன் என்னை எழுப்பி விசாரணை செய்வான். அந்த ரப்பிடத்தில் அந்த இறைவனுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் என்று பயந்து என்ன செய்கின்றான், தனது பிள்ளைகளை அழைக்கின்றான். அழைத்து சொல்லுகின்றார், நான் மௌத்தா போனதுக்கு பிறகு, நான் மரணித்ததற்கு பிறகு என்னை நீங்கள் அடக்கி விடாதீர்கள். எரித்து சாம்பலை தண்ணீரோடு தண்ணீராக கரைத்து விடுங்கள். இல்லை என்று சொன்னால் நீங்கள் பூமியில் என்னை அடக்கினால் அல்லாஹ் என்னை எழுப்பி கேள்வி கேட்பான், விசாரணை செய்வனை தண்டிப்பான். அந்த பயம் எனக்கு இருக்கிறது. நான் மௌத்தானா என்னை அடக்கி விடாதீர்கள். குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த தந்தை இறக்கின்றார். தந்தையுடைய உபதேசத்தின் அடிப்படையில், வசியத்தின் அடிப்படையில் பிள்ளைகள் என்ன செய்கின்றார்கள், அவருடைய மையத்தை எரித்து தண்ணீரோடு தண்ணீராக சாம்பலை கரைத்து விடுகின்றார்கள். இப்பொழுது அல்லாஹ் எழுப்புகின்றானாம். அல்லாஹ்வுடைய சொல்லுகின்றார்கள், அந்த அடியானை அல்லாஹ் எழுப்புகின்றான். ஏன் இவ்வாறு செய்ய சொன்னாய்? யா அல்லாஹ், நான் நிறைய பாவம் செஞ்சிட்டேன் யா அல்லாஹ், வாழ்க்கை முழுவதும் பாவம் செய்து விட்டேன் யா அல்லாஹ், நிச்சயம் நீ மறுமையினை தண்டிப்பாய், நரகத்தினை தூக்கி வீசுவாய் என்ற பயம் என்னை உள்ளத்தை ஆர்ப்பரித்தது யா அல்லாஹ். அந்த பயத்தின் காரணமாகத்தான் இப்படி செய்ய சொன்னேன் யா அல்லாஹ் என்று சொன்னவுடன் அல்லாஹ் சொல்கின்றானா, கடைசி கட்டத்தில் நீ பயந்தாய் அல்லவா, அந்த தக்குவா இறையச்சம் உள்ளத்துக்கு பயம் வந்தது அல்லவா, அந்த பயத்தினால் நீ செஞ்ச எல்லா பாவத்தை நான் மன்னித்து விடுகிட்டேன், சுவர்க்கத்திற்கு போய் என்ற செய்தி நாங்கள் ஹதீஸில் பார்க்கிறோம் என்று சொன்னால், நிச்சயம் எவ்வளவு பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். எனவே அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா என்பதை சற்று ஆழமாக சிந்தித்து என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் நல்லறங்களை செய்வதோடு, நம்மை அறியாமல் சில தவறுகள் வரும் என்று சொன்னால் அந்த தவறுகளை நினைத்து என்ன செய்ய வேண்டும், நல்லறங்களை நன்மைகளை செய்து அல்லாஹ்விடத்தில் கையேந்தக்கூடிய ஒரு நிலை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், இதா ஸஅலக இபாதி அன்னி, நிச்சயமாக என்னை பற்றி அடியார்கள் உம்மிடத்தில் கேட்டால், ஃபஇன்னி கரீப், நிச்சயமாக நான் மிக பக்கத்தில் இருக்கின்ற சொல்லுங்கள், உஜீபு தாவத்த தாஇ இதா தஆனி, யார் என்னை அழைக்கின்றார்களோ அவருடைய அழைப்பிற்கு நான் பதில் கொடுப்பேன் என்று நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் அழைக்க சொல்கின்றான். என்னை அழையுங்கள், நான் பக்கத்தில் இருக்கின்றேன், எதை கேட்டால் நான் தந்து விடுவேன். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், அடியார்களே, உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொண்ட, தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட, பாவங்கள் செய்து கொண்ட, தீங்கிழைத்துக் கொண்ட பாவிகளே, அடியார்களே, என்னிடத்தில் நீங்கள் வாருங்கள், நான் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்ற செய்தியை நிறைய நாங்கள் பார்க்கின்றோம், படிக்கின்றோம் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமலானில் நாங்கள் நிறைய பாடங்களை படித்திருக்கின்றோம். தக்வாவை வளர்ப்பதற்காக நிறைய அமல்களை செய்திருக்கின்றோம். இந்த அமல்களை தொடராக தக்க வைத்து ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய நிலைப்பாட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலைப்பாட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமா அல்லாஹ் கஃபூர் கஃபார், எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன், அல் அஃபு, மன்னிப்பை விரும்பக்கூடியவன், அத்தவாப், தௌபாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். ஆகவே ரமலானை மட்டும் நீங்கள் மையப்படுத்தாதீர்கள். ரமலானில் மட்டும்தான் நாங்கள் தௌபா செய்ய வேண்டும், அதில் 27 மட்டும்தான் தௌபா செய்ய வேண்டும் என்ற நிலையை நீங்கள் விட்டுவிடுங்கள். விட்டு ஒவ்வொரு நாளும் நான் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் நான் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒவ்வொரு நாளும் இஸ்திக்ஃபார் செய்தார்கள் அல்லவா, அந்த அடிப்படை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய நிலைப்பாட்டை நாங்கள் அமைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், நிச்சயமாக படைத்த ரப்பு, படைத்த இறைவன் என்ன செய்வான், எங்களுடைய நெருக்கமாக வருவதற்கு ஒரு அரிய சந்தர்ப்பமாக இருக்கும். இன்னும் அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, இந்த ரமலானில் நிறைய நாங்கள் பகல் நேரத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு பிடித்திருக்கின்றோம். பரலான தொழுகைகளை ஜமாத்தோடு தொழக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி இருந்தோம். சுன்னத்தான தொழுகைகளை, முன்பின் சுன்னத்துகளை நிறைவாக தொழக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி இருந்தோம். காலை மாலை என்று ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் குர்ஆனை நிறைய ஓதக்கூடிய அம்சத்தை, பழக்கத்தை ஏற்படுத்தி இருந்தோம். இரவு நேரங்கள் நின்று வணங்கக்கூடிய பழக்கத்தை அமைத்திருந்தோம். இப்படி பல அமல்களை செய்து நெருக்கமான, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடையாளம் மாறி இருக்கிறோம் என்று சொன்னால், தொடர்ந்து இப்படியான அமல்களை நிறைவாக செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவதோடு, எந்த ரமலானில் என்னென்ன பயிற்சிகளை எடுத்தோமோ அந்த பயிற்சிகள் மூலமாக உள்ளத்துக்கு தக்வாவை வளர்த்து கடைசி நேரத்தில் கடனில்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவர்களாக அல்லாஹ் தஆலா நம் மனிதர்கள் மரணிக்க செய்வானாக. வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.